இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கர்ப்பமா இருக்குன்னு சொல்றா, வாந்தி மயக்கம் ஒண்ணுமே இல்லை, நல்லா தானே சாப்பிட்றா. ஐயோ, வள்ளி பார்த்துட்டாளே. அம்மா, எனக்கு வேணாம்மா. ஏம்மா என்னை இப்படி கட்டாயப்படுத்துற? என்னால சாப்பிடவே முடியலம்மா. எனக்கு ஒரு மாதிரியா தலை சுத்துது, வாந்தி வர மாதிரி இருக்குமா. என்ன ஆச்சு இவளுக்கு? அம்மா சொன்னா கேளுமா. எனக்கு ஒரு தோசை தானடி சாப்பிடுறீ. சித்தி, கர்ப்பமா இருக்கும்போது ரொம்ப டயர்டா இருந்தா என்ன சித்தி பண்றது? சாப்பிட்டு ரெஸ்ட் எடு. ஏண்டி, நல்லா தானே இருந்த, ஏன் திடீர்னு டிராமா பண்ற? பின்ன அவங்களுக்கு டவுட் வராதா? ஆமால. சாப்பிடு. இவ்வளோ நேரம் நல்லதா சாப்பிட்டு இருந்தா, என்ன பார்த்த உடனே டயர்டா இருக்குங்கிறா. அப்போ ஒருவேளை மாறன் சொன்னது உண்மையா இருக்குமோ? வாந்தி மயக்கம் கூட ஒண்ணுமே இல்லை. அம்மா முடியலம்மா. ஏ வராடி. ஷோ, என்னடி இப்பதானே சாப்பிட்ட? ஆசையா சாப்பிட்டது தப்பா போச்சு போலம்மா. உள்ள உன் பேர உக்காந்துக்கிட்டு என்னை எதையுமே சாப்பிட விட மாட்டேங்கிறான். ஐயோ, இன்னும் எத்தனை நாளைக்குதான் இந்த வாந்தி இருக்குமோ. ஆசையா ஒரு தோசை சாப்பிடலான்னு நினைச்சேன், வாந்தி எடுத்து வாயில வைக்க முடியாம பண்ணிட்ட. ஏண்டி, நிஜமாவே வாந்தி எடுத்தியா? அம்மா, இது வயிற்று புள்ள வாந்தி இல்ல, வள்ளிக்கான வாந்தி. சரி வா சாப்பிடலாம். சரி வா. மச்சான், இங்க என்ன பண்றிய? வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். ஏய், அங்கெல்லாம் வர முடியாது, மரியாதை இங்க இருந்து போ. என் வயித்துல உங்க வாரிசு வளர்ந்துட்டு இருக்கு மச்சான். என்னைய ஒதுக்கி வச்சுப்புட்டு இங்க வந்து இவளோட உட்கார்ந்துட்டு இருக்கேலோ, அத நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா? விட மாட்டேன் மச்சான். கேக்க நாதே இல்ல நினைச்சிட்டு இருக்கேலா? சித்தி, அம்மா, மாமா, எல்லாரும் இங்க சீக்கிரம் வாங்கல. இங்க நடக்கிற அநியாயத்தை பாருங்க. விஜய், விஜய், ஏன் வீட்டு முன்னாடி நின்னு சத்தம் போடாத, வேற எங்கேயாச்சும் போய் கத்துப்போ. ஓ, என் புருஷனை உங்க தங்கச்சியோட பழக விடுவிய, நான் அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா? இதெல்லாம் பண்றதுக்கு உங்களுக்கு அசிங்கமா இல்லையா? ச்சே. விஜய், மரியாதை. என் தங்கச்சி பத்தியோ இல்ல என்ன பத்தியோ வார்த்தை தப்பா விட்ட பல்ல உடைச்சிருவேன். உடைங்க, நல்லா உடைங்க. நீங்க அடிக்கிறதுக்கு தானே எங்க அப்பா அம்மா என்ன பெத்து விட்டுருக்காக. ஐயோ, எல்லாம் உங்களால வந்தது மச்சான். உங்களை நம்பி வந்த பாவத்துக்கு இதெல்லாம் எனக்கு தேவைதான். இப்ப எதுக்கு கத்திட்டு இருக்க? கார்த்தி வந்தா கூட்டு போ, இல்லன்னா தயவு செஞ்சு கிளம்பு. இடத்த காத்துக்கிட்டு தேவையில்லாம பேசிக்கிட்டு. மச்சான், இப்ப வர போறீங்களா இல்லையா? ஐயோ, இந்த நேரம் பார்த்து யாரும் வரமாட்டாங்களே. அம்மா, சித்தி, சீக்கிரம் வாங்கல. ஐயோ, இவ போடுற சத்தத்துக்காக வந்து தொலைங்களே. ஏய், இங்க பாரு, என்னால வர முடியாது, உன்னால முடிஞ்சதை பண்ணிக்க போ. நீங்க வராம நானும் இங்க இருந்து கிளம்ப மாட்டேன். வந்த கொஞ்ச நாள்ல வீட்ல இருக்கிற எல்லாரையும் வளைச்சு போட்டுட்டா. அதுக்கு நான் என்னடி பண்றது? நீ எனக்காக என்னமா பண்ண? பெத்த வளர்த்த இந்த குடும்பத்தை பழி வாங்கணும்னு துரத்தி விட்டுட்ட. இப்ப நான் தானே எல்லா பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். திருட்டுத்தனமா ஸ்டோர் ரூம்ல இருக்கும்போது என்ன எவ்வளவு டார்ச்சர் பண்ண. காத்துல ஃபேன் வேணும், சாப்பாடு வேணும், அது வேணும், இது வேணும்னு. இப்ப இந்த வீட்ல ஃப்ரீயா தானே சுத்திட்டு இருக்க. 4 வேளை நல்லா கொட்டிக்கிறல. எனக்காக ஒரு 4 வார்த்தை உன்னால பேச முடியாதா? ஏன் பேச
பேசினா குறைஞ்சு போயிடுவியா? ஏய், நான் பேசிக்கிட்டு தானே இருந்தேன். என்னம்மா பேசுன? ஆ? அவங்க எப்படி பேசுனாங்க, நீ எப்படி பேசுன? இப்படியே போனா அந்த கார்த்தி எப்படிமா என் கூட வாழ்வான்? ஏய், என்ன விளையாடுறியா? உன்னை எதுக்கு நான் இங்க அனுப்புனேன்? எப்படியாவது அவன் கூட பழகி நல்லவ மாதிரி வேஷம் போட்டு இந்த குடும்பத்தை அழிச்சிருவேன்னு அனுப்புனா நீ என்ன பண்ண? அந்த ராமச்சந்திர மகன் கையில தாலியை கட்டிக்கிட்டு சக்காலத்தி சண்டை போட்டுட்டு இருக்க. அதுக்கு நான் ஆளாக முடியுமா? வீட்டில் இருக்கிறது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு தாண்டா கடைக்கு வந்த. அப்புறம் இங்கேயும் வந்து அதவே நினச்சிட்டு இருந்தா எப்படிரா? டேய், என்னால தாங்கிக்கவே முடியலடா. செய்யாத தப்புக்கு இத்தனை நாள நான் தண்டனை அனுபவிச்சது பத்தாதுன்னு மேற்கொண்டு இப்ப கர்ப்பமா இருக்கேன்னு வேற நாடகம் ஆடுறா அவ. எனக்கு பயமா இருக்குமாரா. டேய், நீ சொன்ன மாதிரி நாளைக்கே ஏதாவது ஒரு குழந்தை எடுத்துட்டு வந்த இது உனக்கு பிறந்ததான்னு சொல்லி என் தலையில கட்டிடுவான்னு எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்குடா. டேய், என்னடா சிரிப்பா இருக்கா? இப்பெல்லாம் அவளுக்கு நீ பயந்துட்டு இருந்தேன்னு வையேன், ரொம்ப கஷ்டம்டா. பிருந்தா உனக்கு இருக்க மாட்டா சொல்லிட்டேன். டேய், பின் என்னடா, அவ நம்ம குடும்பத்தை அழிக்கிறதுக்கு 1000 திட்டம் போடுவா. அதுக்கெல்லாம் பயந்துட்டு ஒதுங்கி இருக்க முடியுமா? இல்ல நாங்க தான் விட்டுருவோமா? டேய், என்னையெல்லாம் நம்பவே மாட்டியாடா நீ? உன் கூட இருந்து எத்தனை பிரச்சனையை முடிச்சு வச்சிருக்கேன். அதுக்கெல்லாம் மரியாதை இல்லையாடா? ரொம்ப அசிங்கப்படுத்துறடா. டேய், பாரு, ஃபோன் பண்றா. எடுத்தா தானே? எடுறா. ஏண்டா? இல்லைன்னா நேரம் கடைக்கு வந்துருவா. டேய், தயவு செஞ்சு போன் அட்டன் பண்றா. அவெல்லாம் வந்தா கடை வழங்காது. ஹலோ, என்ன? மச்சான், எங்க இருக்கீங்க? கடையில தான். வேற எங்க இருப்பேன்? ஆஸ்பத்திரிக்கு போகணும் மச்சான். ஒத்தையா போனா சரியா வராதுல்ல. டாக்டர் எங்க உன் புருஷன்னு கேப்பாக. நீங்களும் என் கூட வரையலா? அப்பதானே உங்க புள்ளைய பத்தி நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். மச்சான், உங்க புள்ள வேற இப்பவே என் வயித்துக்குள்ள இருந்து ரொம்ப இம்சை பண்றான். ஏய், என்னால வர முடியாது. போன வை. மச்சான் மச்சான். டேய், என்னாச்சுடா? பேத்திக்கிட்டேன். டேய், அவ ஹாஸ்பிட்டல் போணுமாண்டா. அவ கூட நான் வரணுமா? போயிட்டு வா. டேய் அப்பா, நீ சொன்னதை கேட்டதெல்லாம் போதுண்டா சாமி. இதுக்கு மேல என்னாலலாம் நடிச்சிட்டு இருக்க முடியாது. ஆளை விடு. டேய், நீ ஏற்கனவே பெரிய இடியாப்ப சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்க. இப்ப நான் சொல்றதை கேட்கறத தவிர உனக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. தயவு செஞ்சு கிளம்பி போ. சும்மா அந்த வீம்பெல்லாம் புடிச்சிட்டு இருந்தேன்னு வையன், அண்ணன் கூட பார்க்க மாட்டான், அடி உழுவும். மரியாதையே போயிடு. டேய், என்னடா பண்ண சொல்ற? பின் என்ன, சொல்றத செய். அவ கர்ப்பமா இருக்காளா இல்லையாங்கிறது கூட இருந்தாதான் கண்டுபிடிக்க முடியும். விலகி இருந்தா என்னன்னு கண்டுபிடிப்ப? அவகிட்ட நீ தோத்த மாதிரி தான் ஆகும்.